குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. ஆஸ்ட்ரோ மயிலம் முத்து உங்களோடு ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ராசி மீன ராசி. மீனம் குரு பகவானின் மற்றொரு ராசி. இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சி பலமும் சுக்கிர பகவான் உச்ச பலமும் பெறுகிறார்கள். புத பகவான் சத்தற்ற நிலை, அதாவது நீச்சம். இந்த ராசியின் சிறப்பு அம்சமாக குரு பகவானின் சொந்த நட்சத்திரமான பூரட்டாதியின் 4ஆம் பாதம் இந்த ராசியில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மையாக கருதப்படுகின்றது. இந்த தன்மை சிம்ம ராசியில் சூரிய பகவானுடைய வீட்டில் சூரிய பகவானின் நட்சத்திரம் இருக்கும். அதாவது சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பகுதி அவருடைய ராசியில் அவருடைய நட்சத்திரம் இருப்பது ஒரு தனி சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக மீன ராசியில் குரு பகவானின் சொந்த நட்சத்திரம் இருப்பது இதுவும் ஒரு தனி சிறப்பாக கருதப்படுகின்றது. அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்ததாக இந்த ராசியில் குரு பகவானின் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் கடைசி பாதமும் சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள், புத பகவானின் ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் என ஆக மொத்தம் இந்த ராசியில் 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளன. இந்த ராசியின் சின்னம் இரட்டை மீன். இது பெண் ராசி, உபய ராசி, நீர் ராசி, ஊமை ராசி, மோட்ச ராசி, தாது மூலம் ஜீவன் என்ற தத்துவத்தில் இந்த ராசி ஜீவனை சுட்டி காட்டுகின்றது. மற்றும் இந்த ராசி இரட்டைப்படை ராசி. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, விருட்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசிகளுமே இரட்டைப்படை ராசிகள். அருளணி பொருளணி என்ற பிரிக்கின்ற பொழுது இந்த ராசியானது இரட்டைப்படை ராசியாக வருவதனால் பொருள் அணியாக இந்த ராசி திகழ்கின்றது. அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்தவரையிலும் பகலில் வலிமை உரிய, அதாவது பகலில் இந்த ராசி பலம் பெறுவதாகவும் வலிமை பெறுவதாகவும் இந்த ராசி அமைய பெற்றுள்ளது. உறுப்புகளில் இந்த ராசி பாதத்தையும், நிறங்களில் மஞ்சள் நிறத்தையும், திசைகளில் வடக்கு திசையையும், மாதங்களில் பங்குனி மாதத்தையும் இந்த ராசி சுட்டி காட்டுகின்றது. மோட்ச ராசி குரு பகவானின் ராசி. மேஷம் அப்படிங்கிறது ஆரம்பமாகவும், மீனம் அப்படிங்கிற ராசி முடிவு அப்படிங்கிற ஒரு ராசியாகவும் திகழ்கின்றது. இந்த பூலோகத்தில் பிறந்த அனைத்து மனித ஆன்மாக்களும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் இறைவனிடம் வைக்கப்படும் ஒரு கோரிக்கை அல்லது செய்யும் பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிறவா நிலை வேண்டும், இந்த பூலோக வாழ்விலிருந்து விமோச்சனம் வேண்டும் அப்படின்னு தான் எல்லோரும் விரும்பக்கூடிய, கேட்கக்கூடிய, இறைவனின் திருவடிகளில் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படி ஒரு மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ராசிகள் தான் நமக்கு உணர்த்துகின்றது. அதாவது மோட்ச ராசியில் மொத்தம் 3: கடகம், விருட்சகம், மீனம். அதில் கடகராசியின் பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மீனராசி. இந்த 3 ராசிகளையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெண் ராசிகள், 3மே நீர் ராசிகள். அதாவது இந்த பூலோகத்தின் ஆக்கம், உருவாக்கம் அப்படின்னு சொன்னோம்னா பெண்கள் தான். பெண்கள் இல்லாமல் இந்த பூலோகம் இல்லை. அடுத்ததாக நீர் அப்படின்றது இல்லாமல் இந்த பூலோகம் இல்லை. நீரின்றி அமையாது உலகு. பெண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையோ அல்லது இந்த உலகத்தையோ நினச்சி பார்த்தோம்னா கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலை. ஆக ஒரு ஆக்கம் அப்படிங்கிறது ஒரு பெண்மையால் மட்டுமே முடிகின்றது. அந்த பெண்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு
இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுது. ஏதேதோ பிறவிகளை எடுத்தோம், ஏதேதோ பிறவிகளை எடுத்து கடைசியாக மாபெரும் பிறவியான, மகத்துவமான பிறவியான மனித பிறவியை அடைஞ்சிருக்கிறோம். இந்த மனித பிறவியிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும். இனி பிறவா நிலை வேண்டும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு எடுத்த அனைத்து பிறவிகளிலுமே இறைவனால் கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மீறாமல் இருந்ததற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி தான் இந்த மனித பிறவி. ஆனால் இந்த பிறவியில் நாம் தடம் மாறி விடுகின்றோம். நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் வந்து விதிமீறல்கள் அதிகம் நடைபெற்று விடுகின்றது. அதற்கு கால நேரங்கள் காரணமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய சூழல்கள் அதற்கு காரணமாக இருக்கலாம். இருப்பினும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய சித்தாந்தம். ஆனால் மீறி விடுகின்றோம். அப்படியெல்லாம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இந்த மோட்சத்திற்கான அடிகோலாக எமது பார்வையில் என்ன ஒரு விளக்கம் அப்படின்னாக்கா, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் சீரும் சிறப்புமாக செய்தோமே ஆனாலே நமக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் அப்படின்னாக்கா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இறையருளால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வந்து நம்ம வந்து நிர்வகிக்கணும். அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முதல் அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சேவை செய்யணும். அடுத்ததாக இறையருளை நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு அவரின் திருவடியை போற்றணும், புகழணும். இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேயே இருக்குதுங்க. நம்ம எங்கேயும் போயிட்டு அலைய தேவையில்லை. முதல்ல வந்து குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது நம்ம ஈன்றெடுத்த அன்னை தந்தையர்கள், அடுத்ததாக வருவது நமது வாழ்க்கை துணை, அடுத்ததாக வருவது நமது உடன்பிறப்புகள், அப்புறம் நாம் ஈன்றெடுத்த குழந்தைகள். இப்படி ஒரு சின்ன அமைப்பு தான். இவங்களுக்கு நாம் உரிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்வித்தோமே ஆனாலே போதுமானது. அடுத்ததாக நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ஏதோ நமக்கு மனதிற்கு பிடித்த சில தெய்வங்களை வழிபட்டுட்டு வருவோம். ஒரு சாமி படத்தை வச்சுருப்போம், அல்லது விளக்கேற்றி வச்சுருப்போம். ஒரு சிலர் வந்து வீட்டிலேயே வந்து சின்ன சின்ன சிலைகளை வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு தேவையானது, அவங்களும் நம்மளை நம்பி தானே இருக்காங்க. அவங்க நமக்காக நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை, அதாவது வந்து என்ன செய்கிறது, குளித்து முடித்தோம் அப்படின்னாக்கா காலையில் தீபம் ஏற்றுறது, ஒரு வத்தி ஏற்றி வைக்கிறது, நாம் அருந்தும் உணவு அவங்களுக்காக ஸ்பெஷலாக எதுவும் செய்ய தேவையில்ல. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல்ல அவங்களுக்கு வச்சுட்டு, அடுத்தது வாயில்லா ஜீவன்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பறவைகளுக்கு கொஞ்சம் உணவு அளித்து விட்டு அதை அதுக்கப்புறம் நாம் அந்த உணவை சாப்பிட்டு வர்றது. இப்படி நம்ம வீட்டுக்குள் இருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நாம் சிறப்பாக செய்து முடித்தோமே ஆனாலே போதுமானது. அதற்கு அடுத்து நாம் வந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். செய்யக்கூடாதுன்றதில்ல, முதல் முக்கியத்துவம் முதல்ல இதற்கு கொடுங்கள். அதற்கு அடுத்தது நம்மை சுற்றி உள்ள மற்றவர்களுக்கு மற்ற விஷயங்களை நாம் செய்வது என்பது சாலச் சிறந்ததாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது என்னுடைய புரிதல் தான் நண்பர்களே. இது அடியேனது புரிதலை உங்களோடு பகிர்ந்துள்ளேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.